ரிதன்யா மரண வழக்கு. கணவர் குடும்பத்தினருக்கு ஜாமீன் மறுப்பு. வரதட்சணை மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளது. இறந்த பெண்ணினுடைய அந்த சாம்பல் ஆறுவதற்கு முன்பு 2 நாட்களில் பிணை மனுக்கள் தாக்கல் செய்துள்ளார்கள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கைகாட்டிபுதூர் பகுதியை சேர்ந்த நிதன்யா திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமை காரணமாக தனது உயிரையே மாய்த்து கொண்ட விவகாரம் தமிழகத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கணவர், மாமனார், மாமியார் என 3 நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். தங்களுக்கு ஜாமீன் கேட்டு அந்த மூவரும் வழக்கறிஞர் மூலமாக மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் ரிதன்யாவின் கணவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், ரிதன்யாவின் வழக்கு ஒரு சந்தேக மரணம் என இருப்பதால் தங்களது தரப்புக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், அவர்கள் 3 பேரையும் பிணையில் விடுவிக்க வேண்டும் என கோரியிருந்தார். ரிதன்யாவின் பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர்கள், ரிதன்யாவின் வழக்கு குற்ற வழக்கு, இதன் விசாரணை குறித்த அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்ட சிறிது நாட்களிலேயே அவர்களுக்கு பிணை வழங்குவது ஏற்புடையது அல்ல என வாதிட்டனர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ரிதன்யாவின் கணவர், மாமனார், மாமியார் அவர்களுக்கான ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்.